செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி ஜனவரி 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி திதி. இன்றைய சஷ்டி திதி இரவு 8:15 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:18 வரை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரட்டாதி வருகிறது. வெதிபாத நாமயுகம், அதன் பிறகு நாள் முழுவதுமாக வரியான் நாமயுகம். கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துலா கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் பூரட்டாதியும் சேரும்போது சித்தியோகம், ஞாயிற்றுக்கிழமையும் உத்திரட்டாதியும் சேர்ந்து போன அமிர்த யோகம் ஆக வேண்டிய தினம் நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்தால் சூரிய தோஷங்கள் விலகும் என்று புராணங்கள் கூறுகிறது. இன்றைய தினம் நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. நகரத்தார் சமூகத்தினர் இன்றைய தினம் பிள்ளையார் நோன்பை அனுஷ்டிருப்பார்கள். ஆகவே இன்றைய தினம் பிள்ளையாரை வணங்குவதற்கும் ஏற்ற தினம் ஆக விநாயகருக்கும் முருகனுக்கும் வழிபாடு செய்வதற்கு கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அதுவும் இந்த மார்கழி மாதத்திலே நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இன்றைய தினம் சஷ்டியாக இருப்பதனாலும் நகரத்தார் பிள்ளையார் நோன்பாக இருப்பதனாலும் இன்றைய தினம் பிள்ளையாரை வணங்குவதற்கும் மேலும் முருகப்பெருமானை வணங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி ஜனவரி 6/1/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று சப்தமி திதி. அன்றைய சப்தமி திதி மாலை 6:24 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது. ஆக திங்கட்கிழமை மாலை 6:24 பிறகு அஷ்டமி திதி வருகிறது. பொதுவாக இரவுக்கு அஷ்டமி தோஷம் கிடையாது. ஆகவே அஷ்டமியாக இருந்தாலும் அன்றைய தினம் திங்கட்கிழமை இரவு 6 மணிக்கு பிறகு அஷ்டமி வருவதனால் தோஷம் என்பது கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:06 வரை இருக்கிறது. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். பரிகம் நாமயோகம், கரசை கணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் ரேவதியும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. இன்றைய தினம் சுப நாள். எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமான சுப தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் கூட செய்யலாம். பொதுவாக மார்கழி அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் போன்ற காரியங்கள் செய்யலாம். ஆகவே இன்றைய தினம் திங்கட்கிழமை என்று பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் போன்ற அனைத்து காரியங்களும் செய்யலாம். குழந்தைகளுக்கு பெயர் சுட்டுதல் நாமகரணம் செய்தல், மேலும் வளைகாப்பு சீமந்தம் செய்தல், அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதலாக குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுதல், முதலாக குழந்தைகளுக்கு கோயில்களுக்கு அழைத்து சென்றுதல் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி ஜனவரி 7/1/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி மாலை 4:27 இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. ரேவதி நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலை 5:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சிவம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரேவதியும் அஸ்வினியும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் துர்காஷ்டமி, வளர்ப்பிறலை வருகின்ற அஷ்டமி துர்காஷ்டமி. அன்றைய தினத்திலே துர்காஷ்டமி என்று துர்கமனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பௌமாசினி. மாலை நேரத்திலே 5:50 பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினியும் சேரும்போது பௌமாசினி. ஆக செவ்வாய்க்கிழமை அஸ்வினி சேர்ந்த அந்த நாளிலே நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து, அதாவது தேங்காய் பழம் கொடுத்து வழிபாடு செய்து அன்றைய தினத்தில் ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் கடன் சுமைகள் விரைவில் தீரும். கடன் திருப்பி கொடுப்பதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பௌமாசினி என்பது மிக மிக சிறப்பான தினம்.
செவ்வாய்க்கிழமை லட்சுமி நரசிம்மரை மாலை நேரத்தில் வணங்கினால் செவ்வாய் தோஷங்கள் கூட குறையும் என்று புராணங்கள் கூறுகிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி ஜனவரி 8/1/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று நவமி திதி. அன்றைய நவமி திதி பகல் 2:26 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மாலை 4:29 வரை. அதன் பிறகு பரணி நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம், கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துலா கரணம். நேத்திரம் 2, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமையும் அஸ்வினியும் சேரும் போது மரண யோகம், புதன்கிழமையும் பரணியும் சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை என்று மாலை 4:29 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம். புதன்கிழமை என்று சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் அன்றைய தினம் அஸ்வினி புதன்கிழமை சேருவது மரணயோகத்தில் மிருத்யு யோகம் என்று கூறுவார்கள். மிருத்யு என்றால் யமன் என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. புதன்கிழமை தூரதேச பிரயாணங்களை தொடங்கினால் அந்த பிரயாணத்தில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். ஆகவே புதன்கிழமை அஸ்வினியை சேர்ந்த நாளிலே தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. ஒருவேளை அன்றைய தினம் அவசியம் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக கிளம்புவது மிகவும் நல்லது. சூரியன் உதயமான பிறகுதான் மரண யோகமும் மிருத்யோகம் வருகிறது. ஆகவே புதன்கிழமை பிரயாணத்தை சூரிய உதயத்திற்கு முன்பாக தொடங்குவது மிக மிக நல்லது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி ஜனவரி 9/1/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி பகல் 12:23 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் பகல் 3:07 வரை இருக்கிறது. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. வியாழக்கிழமை சாத்தியம் நாம்யுகம், கரசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமையும் பரணியும் சேரும்போது சித்தியோகம், வியாழக்கிழமையும் கிருத்திகையும் சேரும்போது மரணயோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று பகல் 3:07 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குவதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சாட்சுஷ மண்வாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மண்வாதி புண்ணிய தினங்கள். அன்றைய தினங்களில் வியாழக்கிழமை என்று சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மோகினி அலங்காரம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் மோகினி அலங்காரம் செய்திருப்பார்கள். அந்த அலங்காரத்தை, மோகினி அலங்காரத்தை நாம் தரிசனம் செய்தால் ஆரோக்கியம் ஏற்படும். என்றால் மோகினி அலங்காரம் என்பது மோகினி தான். பொதுவாக தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பதாக ஐதீகம். அதாவது நல்லவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பவர் மோகினி என்றுதான் பொருள். ஆகவே மோகினி அலங்காரத்தை நாம் தரிசனம் செய்தால் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் தீரும். மேலும் மனதில் இருக்கின்ற அழுக்குகள், மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்கள் என்றால் மறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தசமி, அதாவது வியாழக்கிழமை தசமி என்று மோகினி அலங்காரத்தை நாம் தரிசனம் செய்தால் நம்முடைய பாவங்கள்லாம் விலகும் என்று இருக்கிறது. ஆகவே அனைவரும் அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று மோகினி அலங்காரத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி ஜனவரி 10/1/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பகல் 10:20 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் பகல் 1:45 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சுபம் நாம்யுகம், பத்ரே கரணம், அதன் பிறகு பவகரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், ரோகிணியும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது மரணயோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 1:45 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்று சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி. அதாவது இந்த ஏகாதசிகளே மிகவும் சிறப்பான ஏகாதசியாக இந்த மார்கழி மாதத்திலே வளர்ப்பிலே வருகின்ற ஏகாதசி சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே எல்லோரும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பரமபத வாசலை, சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலை கடக்க வேண்டும். அவ்வாறு கடந்தால் நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. ஆகவே வடக்கு திசையிலே, அதாவது பெருமாள் கோயிலில் வடக்கு திசையிலே இருக்கின்ற வாசல் சொர்க்க வாசல். அந்த சொர்க்க வாசலை கடக்கும் போது
அது பரமபத வாசல் என்றும் கூறுவார்கள். நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், வாழ்க்கை சொர்க்கமாகும். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு சொர்க்கலோக பதவியிலிருந்து நமக்கு பரமபத பிராப்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே அனைவரும் அன்றைய தினத்திலே தான தர்மங்களை செய்ய வேண்டும். ஏகாதசி என்று விரதம் இருப்பது மிக மிக சிறப்பானது. ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வியாழக்கிழமை தசமி என்று பகலிலே சாப்பிட வேண்டும். அதாவது வியாழக்கிழமை தசமி என்று அன்றைய தினம் காலையில எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். முதலில் தசமி என்று எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அதன் பிறகு பெருமாள் கோயில்கள் சென்று விட்டு வர வேண்டும். அதன் பிறகு அன்றைய தினம் பகலிலே நீங்கள் பகலிலே போஜனம் செய்யும் போது எதை வேண்டாலும் செய்யலாம். ஆக பகலிலே நாம் போஜனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முழுவதுமாக விரதம் இருக்க வேண்டும். வியாழக்கிழமை இரவு சாப்பிடக்கூடாது, வெள்ளிக்கிழமை முழுவதுமாக விரதம் இருக்க வேண்டும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அதிகாலை வரை தூங்காமல் நோன்பு இருக்க வேண்டும். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு தூங்கக்கூடாது, தூங்கா நோன்பு இருக்க வேண்டும். அதன் பிறகு சனிக்கிழமை அதிகாலையிலே நாம் பூஜை செய்து சூரியன் உதயமாகும் போது துவாதசி பாரணை என்று சொல்லக்கூடிய துவாதசிக்காக பூஜைகள் செய்து, பெருமாளுக்கு பூஜைகள் செய்து சூரிய உதயமாகின பிறகு, அதாவது உதயமாகும் போது நாம் தீர்த்தத்தை முதலாக உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு கூடி இருந்து குளிர்ந்தோட ரெம்பாவை என்று ஆண்டாள் நாச்சியார் அருளியபடி எல்லோரும் சேர்ந்து, அதாவது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து படையல் வைத்து அதன் பிறகு அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிட வேண்டும். ஆக 1.5 நாள் பட்டினி கிடக்க வேண்டும். ஒரு நாள் 20 தூங்கா நோன்பு இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், வியாழக்கிழமை மதியத்திலே சாப்பிட்ட பிறகு, முதல்ல வியாழக்கிழமை காலையில எழுந்திருந்து எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அன்றைய தினம் பகலிலே சாப்பிட வேண்டும். பகலிலே சாப்பிட்ட பிறகு இரவு சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஏகாதசி முழு நாளும் நோன்பு இருக்க வேண்டும். அதன் பிறகு சனிக்கிழமை அதிகாலையில் தான், அதாவது வெள்ளிக்கிழமை இரவு தூங்கா நோன்பு இருந்து, அதாவது தூங்காமல் இருந்து சனிக்கிழமை அதிகாலையிலே மறுபூஜை செய்து, அதாவது பெருமாளுக்கு பூஜை செய்து விட்டு அதன் பிறகு சூரிய உதயமாகும் போது சரியாக 6:30 மணி, இப்பொழுது மார்கழி ஆகிறதால் 6:30 மணிக்கு சூரிய உதயம் ஆகிறது. 6:20 முதல் 6:30, 35 வரை சூரிய உதயம் ஆகிறது. ஊருக்கு தகுந்தவரை ஆகும். சூரிய உதயத்தின் போது நாம் தீர்த்தத்தை முதலாக நாம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு பூஜை செய்துவிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களும் விலகும், வாழ்க்கை சொர்க்கமாகும். அதன் பிறகு நாம் இறந்த பிறகு நமக்கு பரமபத பிராப்தி, அதாவது பெருமாளுடன் ஐக்கியமாகக்கூடிய அந்த பரமபத பிராப்தி நமக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை என்று முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, அனைவரும் பெருமாள் கோயில்களில் சென்றுட்டு வர வேண்டும். அதுவும் அன்றைய ஏகாதசி புத்திரத ஏகாதசி என்று கூறுவார்கள். புத்திர பாக்கியத்தை தருகின்ற ஏகாதசி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்தால் புத்திர காமிஷ்டி யாகம் செய்த நல்ல பலன்கள் கிடைத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அன்றைய தினம் கர்ப்போட்டம் முடிவு இரவு 2:22. அன்றைய தினம் இரவு 2:22 வரை கர்ப்போட்டம். அதுவரை வானம் மப்பும் மந்தாரமாக இருக்கும். அன்றைய தினம் அதிகமாக வெயில் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி, ஜனவரி 2025, அதாவது 11/1/2025 சனிக்கிழமை. அன்றைய தினம் துவாதசி திதி காலை 8:22 வரை. அதன் பிறகு திரோதசி திதி மறுநாள் விடியற் காலை 6:34 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி, அதாவது சனிக்கிழமை சூரியத்திலிருந்து மறுநாள் சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. அவ்வாறு 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே நாம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் துவாதசியாகவும் இருக்கிறது. ஆகவே துவாதசி பாரணை செய்து எல்லோருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த சனிக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய அன்னதானத்தினால் வரக்கூடிய பலன்கள் எப்பொழுதும் நமக்கு நிலைத்திருக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாகும். அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம், பகல் 12:29 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம், சுப்ரம் நாம் யோகம், பாலவக்கரணம், அதன் பிறகு கௌளவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் சனிக்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம், மிருகசீர்ஷம் சனிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகிய சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய துவாதசிக்கு கூர்ம துவாதசி என்று கூறுவார்கள். கூர்ம அவதாரம், அதாவது பெருமாள் எடுத்த முதல் அவதாரம் கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் என்றால் 2வது அவதாரம். அதாவது அந்த கூர்ம அவதாரத்தில் தான் திருப்பார்கடலை கடைக்கப்பட்டது.
ஆகவே முதலில் அவதாரம் மச்சாவதாரம், அதன் பிறகு திருப்பால் கடல் கடைவதற்காக உதவிய அந்த அவதாரம் கூர்ம அவதாரம், மந்தார மலையை தாங்கிய அவதாரம். ஆகவே அன்றைய தினம் பூரம் துவாதசி அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய பாரத்தை எல்லாம் பெருமாள் ஏற்றுக்கொண்டு, எப்படி மந்தார மலையை கூர்ம அவதாரம் எடுத்துக்கொண்டு அவர் அந்த மந்தாரமனுடைய பாரத்தை சுமந்தாரோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாரத்தையும் அவர் சுமப்பார். ஆகவே அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது சனி பிரதோஷம். அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே மாலை நேரத்திலே நீங்கள் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால், அபிஷேகங்கள் செய்தால் சனி பிரதோஷமாக இருப்பதனால் சனி தோஷங்கள், நவகிரக தோஷங்கள் விலகும். மந்த ரோகிணி, அதாவது சனிக்கிழமை ரோகிணி சேர்வது மந்த ரோகிணி. ஆகவே அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தான தர்மங்களும் வெகுகாலம் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் கூடாரை வெள்ளி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திருப்பாவை 30 பாசுரங்கள், அதில் 27வது பாசுரம் என்பது கூடாராய் வள்ளி. கூடாரை வெள்ளம் சேரு கோவிந்தா என்று தொடங்கக்கூடிய அந்த பாசுரம். அந்த பாசுரத்தை சனிக்கிழமை என்று அதிகாலையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று 2 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பாராயணம் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில்துறையிலே வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும், மாணவர்கள் நல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னதாசம் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி ஏகர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், பஞ்சாத ஸ்தோத்திரம், ஆபத் உதாரண சோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சநாம சூத்திரங்கள் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் சிம்மம், கன்னி, துலாம். இந்த 3 ராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:35 முதல் ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 7 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 முதல் ஜனவரி 9 வியாழக்கிழமை இரவு 8:48 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் ஜனவரி 8 புதன்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 9 வியாழக்கிழமை இரவு 8:48 முதல் ஜனவரி 11 சனிக்கிழமை இரவு 11:35 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை, இந்த 2 தினங்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த சந்திராஷ்டக தினங்கள்ல எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவசியமாக அன்றைய தினத்துல நல்ல காரியங்களை செய்ய வேண்டியிருந்தால் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு செய்யலாம். அதன் மூலமாக காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.